ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8ல் காதல் கண்டென்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்த எல்லாருக்குமே நெத்தியடி குடிக்கிற மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜே விஷால், தர்சிகா 2 பேரும் கொஞ்சம் லவ் ட்ராக் ஓட்டினாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கேம் ஆடுறதை விட இவங்களோட லவ் கேம் தான் அதிகமாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ தர்ஷிகா பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வரும்போது கூட அவங்க ஒரு செயினை அவங்களுக்கு ஞாபகமாக கொடுத்துட்டு தான் வந்தாங்க. ஸோ அவங்க அந்த ஸ்டேஜில் இருக்க வரைக்குமே விஷால் பேசின எல்லாத்துக்குமே என்ன பண்ணாங்க அப்படின்னா உன்னோட அன்பை நான் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விஜே விஷால் சொன்னதை பார்த்து ரொம்பவே என்ன அப்படின்னா ஆனந்தத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் வெளியில் அவங்களுக்கு எல்லா உண்மைகளுமே தெரிஞ்சிருச்சு. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எவிக்ஷனுக்கு அப்புறம் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது அப்படின்றதே எனக்கு இப்போ தான் புரியுது. அதாவது நான் அவர் மேலே வச்சிருந்த லவ் எல்லாமே உண்மை தான். பட் விஜே விஷால் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு, என்னை ஏமாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி. என்கிட்ட நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் பின்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது ஒரு மொக்க மூஞ்சி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. எனக்கு ஒன்றுமே புரியலை, இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரியும் என்ன அப்படின்னா தான் மேலே விஷாலுக்கு ஒரு லவ்வோ இல்லை அட்ராக்ஷனோ இல்லை அப்படின்றத அவங்க உணர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாக் ஒரு ஸ்ட்ராங்கான உமன், ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சைடு இருந்து யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக், முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லின் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் கண்டஸ்டன்ஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும், ஜெஃப்ரி, பவித்ரா அவங்களும் கூட டாப் 5க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம தர்ஷிகா சொன்னாங்க. ஸோ இவங்களோட லவ் கண்டென்ட்டை பற்றியும், தர்ஷிகா பற்றியும், விஜே விஷால் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.